ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான், அதாவது எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவாங்க. இது போஸ்ட் ஆஃபீஸில் கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பல்கான அமௌண்ட் ஒரு 20 lakhs இருக்குன்னா, அது பேங்க்கில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. பேங்க்கில் இருக்கும், இல்லை வந்து ரொம்ப ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, வெப்சைட், அதில் போய் நம்ம இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 20 lakhs கொடுக்குறோம் அப்படின்னா, இது அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு நம்ம மந்த்லி வித்ட்ரா பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளான் தான் இது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். இதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு வச்சுக்கணும். இப்போ மந்த்லி நமக்கு சேலரி ஒரு 10,000 வருதுங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம மந்த்லி அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நம்ம அதை மந்த்லி சேர்ந்து நம்ம சேலரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜ்டாக இருக்கக்கூடியவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அது முடிஞ்சோன்னா அவங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக முடிஞ்சோன்னா ஒரு 50 இயர்ஸ் 40 இயர்ஸ் இருந்தவங்களுக்கு வந்து ஒரு 20 lakhs 50 lakhs கொடுக்குறாங்கன்னா, அதை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே செலவு பண்ணாமல் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி அவங்க வந்து ஃபிக்ஸ்டு பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, அதுலேருந்து பணம் வரக்கூடியது தான் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இதுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஏன்னா இது வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுனாங்க. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறதுனால இதுக்கு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு நேரம் ஏறும், ஒரு நேரம் இறங்கும். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னு பண்ணுவாங்க, யூனிட்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. யூனிட்டானா என்ஏவின்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ் பர் யூனிட். அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 1 மந்த்துக்கு வந்து 10 இருக்குது அப்படின்னா என்ஏவி அதில் நம்ம வந்து போடக்கூடிய ஒரு 5 lakhs போடுறோம் அப்படின்னா அதை டிவைட் பண்ணுவாங்க. டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு 50,000 யூனிட்ஸ் வரும். இந்த யூனிட்ஸை நம்ம சேல் பண்ணுற மாதிரி தான். இதுலேருந்து நம்ம மந்த்லி இப்போ வித்ட்ரால் பண்ணிகிட்டு இருக்கோம் 5,000 அப்படின்னா, இது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம போட்டு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து கம்மியாகும். பேலன்ஸ் இருக்குது நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் 49, இப்போ ஒரு 5,000 எடுத்துட்டோம் அப்படின்னா 49,500 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும், அது க்ரோ ஆகும். ஆனால் ஒரு வேளை டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அது டவுன் ஆகும். இதில் வந்து டேக்ஸ் இருக்குது. டேக்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ். நம்மளுக்கு வரக்கூடிய நம்ம போட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதுக்கெலாம் டேக்ஸ் கிடையாது. நம்ம வருதில் இப்போ 10,000 அப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னா, அதில் 20,000 நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மட்டும் நம்ம டேக்ஸ் கட்டினா போதும். இதே 1 lakhக்குள்ளே இருந்தால் டேக்ஸ் கிடையாது. 1 lakh மேலே இருந்துச்சுன்னா டேக்ஸ் உண்டு. இந்த அக்கௌண்ட் நம்ம எங்கே போய் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தோங்கன்னா, ஏஎம்சிங்கிற வெப்சைட், அதாவது எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி அதிலலாம் வச்சுருக்காங்க, ஐசிசி பேங்க்கில். இன்னொன்று வந்து ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மணி கண்ட்ரோலு, வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் ஆப், இந்த மாதிரி ஆப்பில் ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை வந்து பேன் நம்பர் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து டேரெக்டாகவே வந்து வெப்சைட்லேயே போய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். க்ரோ இந்த மாதிரி வெப்சைட்குள்ளே வந்து ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய வெப்சைட்குள்ளே போய் நம்ம பண்ணலாம். நம்மளோட ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸையும் பார்த்துக்கலாம். முக்கியமாக நம்ம எதில் வந்து சேல் பண்ணுறோம், எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னொன்று என்ன பார்த்தீங்க, இதில் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னே ஃபிக்ஸ்டு ரேட் போட்டு மந்த்லி இவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி 5,000 நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் இன்னும் லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டு அதுலேருந்து எடுக்க ஃபண்டு குறையும். ஸோ அங்கே குறையும் போது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒருவேளை கொஞ்சம் அதிகமானா கொஞ்சம் ஏறும். பட் ஒருவேளை சம்டைம் குறைஞ்சிருச்சுன்னா, இப்போ என்ஏவியோட வேல்யூ வந்து 10 இருந்துச்சு அப்படின்னா, ஒன் டைம் 8 மாறலாம். அடுத்த மந்த்ஸ் வந்து 20 கூட மாறலாம். ஏறும், ஒரு நேரம் இறங்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபண்டை நீங்கள் வேறு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் ஆகும். அதே நீங்கள் இப்போ ஒரு 10 lakhs வந்து அப்படியே ஒரு 10 இயர்ஸோ இல்லை ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மந்த்லி உங்களுக்கு சேலரி மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமும் இருக்காது. அந்த வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபண்டு வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்ருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிகிட்ருப்பீங்க. அது வந்து க்ரோ ஆகிட்ருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு 5,000 வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்போ நம்ம நல்லா சேலரி வாங்கிட்டு இருக்கும்போது, நல்லா சம்பாதிக்கும் போது ஒரு 20 lakhs இருக்குது அப்படின்னா, இதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதை வந்து எடுக்காமல் ஒரு 5 இயர்ஸ் to 7 இயர்ஸ்க்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபண்டு வந்து நல்லா க்ரோ ஆகிருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் மந்த்லி நீங்கள் ஒரு 10,000 போட்டிங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ரெகுலராக வந்து உங்களுக்கு சேலரி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இதில் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 lakh கீழே வந்து இருந்தால் டேக்ஸ் கிடையாது. ஸோ லாங் டேர்மாக நீங்கள் ப்ராஃபிட் ரொம்ப நாள் கழித்து எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு ப்ராஃபிட் வந்துட்டு இருந்துச்சுன்னா 10% டேக்ஸ் கட்டணும். இது ஷார்ட் டேர்மில் 3 வருஷத்துக்குள்ளே 3 to ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 15% வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். பட் ஏஜ்டாக இருக்கவங்க நல்ல அமௌண்ட் வந்து நம்ம வந்து கையில் வச்சுருக்கோம், அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம மந்த்லி சேலரி மாதிரி வாங்கிட்டு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம ஸ்டார்டிங்லேயே அமௌண்ட் அதை வித்ட்ரா பண்ணாமல் ஒரு 10 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் விட்டுட்டு அதில் க்ரோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு மெடிக்கல் செலவு எதுக்காக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ இதை ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள்.
மோஸ்ட்லி இதை பற்றி எல்லாம் கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், ஆன்சர் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணால் லைஃப் டெக் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும், வேறு எதாவது பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.